நீங்க 21ல ஆட்சிக்கு வந்தோன்னா ரொம்ப பெரிய ஆடம்பரமா மிகப்பெரிய ஃபேன்ஃபேர்னுவாங்க ஆங்கிலத்தில் பெரிய படாடோபத்தோட அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். ஞாபகம் இருக்கா? எடப்பாடி பீரியட்ல 5 வருஷத்துல தமிழ்நாடு நாசமா போச்சு, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட ஓகே, அதுக்கு பிறகு 4.5 வருஷத்துல ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு சூறையாடிட்டாங்க இப்படிலாம் சொல்லி இவ்வளவு பெரிய அறிக்கை விட்டாரு. அது மிகப்பெரிய பேசுபடு பொருளாச்சு. வெள்ளை அறிக்கைனா என்னன்னு அப்பதான் ரொம்ப பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. வாட் இஸ் ஒயிட் பேப்பர்? தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் சில இலவசங்கள் தேவையற்றது. அது ஒரு காரணம். ஃப்ரீபீஸ் அதெல்லாம் எங்கே வந்து நிற்குதுன்னா இன்னைக்கு கஜானா காலி. மாதம் சம்பளம் கொடுக்கறதே திண்டாடுறாங்க தெரியுமா? நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றின நிதி நிலைமை குறித்த அறிவுள்ள மனசாட்சி உள்ள அதிகாரிகளிடம் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்குது. ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஒப்பந்ததாரர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம அதுதாங்க இது இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். போக்குவரத்து தொழிலாளர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர் இவங்களுக்குலாம் இருக்க சிச்சுவேஷன் இப்போ அடுத்து எங்கே எலிவேட் ஆகுதுன்னா, ஆக்சுவல் அரசு ஊழியர்கள் இருக்கான்ல, டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கான்ல, செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்றவன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், உண்மையான கிளாசிக் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கான்ல, அவங்கள நோக்கி போகுது. ஓய்வு பெற்றா பிஎஃப் கிராஜுவேட் எல்லாம் கொடுத்து ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சா கூட சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு மைசூர் பாகு, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து, ஒரு பொன்னாடை போத்தி, ஒரு நினைவு பரிசு கொடுத்து கௌரவமா அவரை ஏற்றி ஒரு காரில் ஏற்றி அனுப்புவாங்கல்ல, அது எதுவுமே கிடையாது. அவன் பாட்டு அன்னைக்கு சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சு ஒன்றுமே எல்லாம் வெறுங்கையோட போறான். இது எங்க கவர்மெண்ட்ல இந்த நிலைமை, போக்குவரத்து கழகங்கள் இருக்க இந்த நிலைமை விரைவில் அரசு ஊழியர்களுக்கு வரும்னு அவங்க சொன்னாங்க. அதான் உண்மை. தங்கத்தனரசு அசம்பிளியில் பேசுறார், நிதி நிலைமை மிகவும் நெருக்கடியில் இருப்பதால் 1000 ரூபாய் கொடுக்க முடியல. அந்த ஷாட்டையும் ஞாபகப்படுத்துங்க. இந்த ஷாட்டையும் ஞாபகப்படுத்துனீங்கன்னா மூணாவதா ஒன்று நான் சொல்றேன் உங்களுக்கு. அது ஒரு வருஷம் தான் இருக்கு கிலோ. அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னால நீ இப்ப கொடுக்கலன்னா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பொங்கலுக்கு கொடுத்தா கூட இது வந்து உள்ள பதிஞ்சுதான் இருக்கும். நிலைமை மோசமா இருக்கு. இது நீங்க கவனிக்க வேண்டியது கஜானா காலி, திவால். கவர்மெண்ட் திவால். தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, இந்தியாவில் பல மாநிலங்கள் திவாலை நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்டோட உண்மையான நிதி நிலைமை என்ன? தமிழக அரசுடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை தங்கத்தனரசு வெளியிட வேண்டும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். எந்த அளவுக்கு நிதி நிலைமை மோசமா இருந்ததுன்னா இந்த ஒரு முடிவை திமுக கவர்மெண்ட் எடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா அது ரொம்ப கெட்ட பேர் ஆகும்ன்ற புரிதல் வந்து திமுகவுக்கு உண்டு. அவங்க அது விஷயம் தெரியாதவங்க கிடையாது. ஒரு பெரிய கட்சி, 75 ஆண்டு கால கட்சி, 24-25 வருஷமா பவர்ல இருக்காங்க, மக்களோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 25% ஓட்டு, 25% 25% வாக்குகளை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், எல்லா காரியத்தையுமே தேர்தல் வெற்றியை மனசுல வச்சுதான் அவங்க செய்வாங்க. இது கொடுக்கலன்னா எதிராக போவோம், மக்கள் உணர்வு பல்ஸ் நமக்கு எதிராக போகிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா நிலைமை மோசமா இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது கஜானா காலி, திவால். கவர்மெண்ட் திவால். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்கள் திவாலை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்கள் நிதி மேலாண்மை இல்லாதது, ஊழல், மத்திய அரசோட உதவி இல்லாதது. ஏன்னா எல்லா வரி வகையும் அவன் தூக்கி போட்டான். கோமணத்தை தவிர எல்லாத்தையும் மாநில அரசு கிட்ட இருந்து உருவிட்டான் மத்திய அரசு, எல்லா மாநிலங்கள்கிட்ட இருந்து, இன்க்ளூடிங் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ். ஸோ இதுல தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த சில இலவசங்கள் தேவையற்றவை. அது ஒரு காரணம். ஃப்ரீபீஸால இதெல்லாம் எங்க வந்து நிற்குதுன்னா இன்னைக்கு கஜானா காலி. மாதம் சம்பளம் கொடுக்கறதே திண்டாடுறாங்க தெரியுமா? நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றின நிதி நிலைமை குறித்த அறிவுள்ள மனசாட்சி உள்ள அதிகாரிகளிடம் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மாசம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்குது. இல்லை, நானும் கேள்விப்பட்டேன். சில ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஒப்பந்ததாரர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம. அதுதாங்க இது இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். போக்குவரத்து தொழிலாளர்கள், அரசு ஒப்பந்த ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர் இவங்களுக்கெல்லாம் இருக்க சிச்சுவேஷன் இப்போ அடுத்து எங்க எலிவேட் ஆகுதுன்னா, ஆக்சுவல் அரசு ஊழியர்கள் இருக்கான்ல, டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கான்ல, செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்றவன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், உண்மையான அந்த கிளாசிக் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கான்ல, அவங்கள நோக்கி போகுது. நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவங்க சொன்னது, ஓய்வூதிய பலன்கள் ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளிக்கும் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு பல மாதங்கள் கழிச்சு தான் கிடைக்குது. அது ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு 2023 வரைக்கும் நிலுவைத் தொகை இருந்தவங்களை ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு.
23க்கு பிறகு ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்னமும் சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அவங்களோட ஆர்ப்பாட்டத்தில் சொன்னது என்னன்னா, போக்குவரத்து கழகங்கள் தனி, ஆக்சுவல் கவர்மெண்ட் கிடையாது, கார்பரேஷன்ஸில் வருது, இபி மாதிரி போர்டு அது மாதிரி தனியாக வரும். இந்த போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை, அதாவது ஓய்வு பெற்றா பிஎஃப் கிராஜுவேட்டி எல்லாம் கொடுத்து ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு மைசூர் பாகு, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து, ஒரு பொன்னாடை போத்தி, ஒரு நினைவு பரிசு கொடுத்து கௌரவமாக அவரை ஏற்றி ஒரு காரில் ஏற்றி அனுப்புவாங்கல்ல, அது எதுவுமே கிடையாது. அவன் பாட்டு அன்றைக்கி சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சு ஒன்றுமே இல்லை, வெறுங்கையோட போகிறான். இது எங்க கவர்மெண்ட்டில் இந்த நிலைமை? இப்போ போக்குவரத்து கழகங்கள் இருக்க இந்த நிலைமை விரைவில் அரசு ஊழியர்களுக்கு வரும்னு அவங்க சொன்னாங்க. அதான் உண்மை. இப்போ அது அப்படியே கேமராவை கட் பண்ணி ஷார்ட்டை இங்கே எடுத்துருவாங்க. தங்கத்தனரசு அசம்பிளியில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நிதி நிலைமை மிகவும் நெருக்கடியில் இருப்பதால் 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்றார். அப்பா அந்த ஷார்ட்டையும் ஞாபகப்படுத்துங்க, இந்த ஷார்ட்டையும் நினைவுபடுத்துனீங்கன்னா, மூணாவதாக ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திமுக வந்து ஒரு அரசியல் கட்சி. அது எது செஞ்சாலும் அடுத்த தேர்தலை மனசில் வச்சு, அது 1 வருஷம் தான் இருக்கு கிலோ, அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னால நீ இப்ப கொடுக்கலன்னா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பொங்கலுக்கு கொடுத்தா கூட இது வந்து உள்ள பதிஞ்சுதான் இருக்கும். அப்ப இது வந்து உனக்கு வந்து ஒரு பிளாக் மார்க்கு, உனக்கு நெருக்கடின்னு தெரிஞ்சும் நீ இதை செய்யறன்னா உங்ககிட்ட இல்லை. அப்ப நீங்களும் நானும் பேச வேண்டியது, மீடியா பேச வேண்டியது, சிவில் சமூகம் பேச வேண்டியது, தமிழ்நாடு கவர்மெண்டோட உண்மையான நிதி நிலைமை என்ன? தமிழ்நாடு அரசுடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை தங்கத்தனரசு வெளியிட வேண்டும். நீங்க 21ல ஆட்சிக்கு வந்தோன்னா ரொம்ப பெரிய ஆடம்பரமா, மிகப்பெரிய ஃபேன்ஃபேர்னு வாங்க ஆங்கிலத்தில், பெரிய படாடோபத்தோட அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். ஞாபகம் இருக்கா? எடப்பாடி பீரியட்ல 5 வருஷத்துல தமிழ்நாடு நாசமா போச்சு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட ஓகே, அதுக்கு பிறகு 4.5 வருஷத்துல ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு சூறையாடிட்டாங்க, இப்படிலாம் சொல்லி இவ்வளோ பெரிய அறிக்கையை விட்டாரு. அது மிகப்பெரிய பேசுபடு பொருளாச்சு. வெள்ளை அறிக்கைனா என்னன்னு அப்பதான் ரொம்ப பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. வாட் இஸ் ஒயிட் பேப்பர்? அது ஏன் ஒயிட் பேப்பர்? இவ்வளவுதான் பேசணும் நம்ம. இன்னைக்கு 4 வருஷம் ஆக போகுது. பொங்கலுக்கு முன்னால் 1000 ரூபாய் கொடுக்க முடியல. இதே வாய் தான் 2500 ரூபாய் கொடுத்த எடப்பாடியை பார்த்து 5000 ரூபாய் கொடுன்னு கேட்டுச்சு. இதுல துரைமுருகன் ஓப்பனா வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுறாரு. எலெக்ஷன் வரல, அதனால கொடுத்துன்றாரு. அப்ப இதுல நம்ம பேச வேண்டியது என்னன்னா, எல்லாத்தையும் தேர்தல் கணக்கு கொண்டு பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாயை கொடுக்க மறுக்கிறதுனா அவங்க விரும்பி கொடுக்காம இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா கொடுக்க முடியல. அப்பனா நம்ம பேச வேண்டியது தமிழக அரசுடைய உண்மையான நிதிநிலை என்ன? கஜானா காலி. தமிழக அரசு திவாலை நோக்கி போகிறதா? இதான் இன்னைக்கு பிரச்சனை. போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்றான்ல, எங்களுக்கு வந்து ஓய்வூதிய பலன்களை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது, எங்களை வந்து வெறுங்கையோட வெளியில் அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். போக்குவரத்து தொழிலாளி அரசு ஊழியர்களுக்கும் இந்த நிலைமை தான் விரைவில் வரப்போகுதுன்றான். அதை மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்காத விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம இதில் கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கிலோ? அரசாங்கத்தை நோக்கி எதிர்கட்சிகள் கேட்க வேண்டிய விஷயம், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்து மு.க. ஸ்டாலின் அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இன்னைக்கு நிதிநிலை நெருக்கடி அப்படின்னு தங்கத்தனரசு சொல்றாருல, அதுல சில கேள்விகள் வருது. எதனால இந்த நிதிநிலை நெருக்கடி? ஒண்ணு, சரி எப்ப இந்த நிதிநிலை நெருக்கடி சரியா ஆகும்? எப்ப இது நார்மல்சி வரும்? நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம விவாதிக்க வேண்டிய அரசியல் அதுதான். என்ன சொல்ல போனால், யார் அந்த சாரு சீமானு பெரியாரை பற்றி பேசினது, நீட்டெல்லாம் கூட 2வது. என்ன கேட்டிங்கன்னா இது எல்லாமே செகண்டரி தான். நிதிநிலை நெருக்கடி தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் நிதிநிலை நெருக்கடியில் இருக்குன்னு நிதியமைச்சரே சொல்கிறாரு. அப்போ இது எப்போ சரியாகும்? உண்மையான பிரச்சனை என்ன? வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா தங்கத்தனரசு? நீங்கள் பெரிய அளவில் பேச்சு பேசி எடப்பாடி கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய வார்த்தை ஜாலங்களோட ஒரு ஒயிட் பேப்பரை அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணிங்க. நம்ம எல்லாரும் அதை விவாதித்தோம். இன்ஃபேக்ட் ஒயிட் பேப்பர்னா என்ன, ஏன் அதுக்கு ஒயிட் பேப்பர்னு பேர் வந்து முதற்கொண்டு அதோட 100 ஆண்டு கால வரலாறு நோண்டி நுங்க எடுத்து நம்ம எல்லாரும் பேசணும். இன்றைக்கு நிதிநிலை நெருக்கடியில் இருக்கிறதால தான் 1000 ரூபாய் முடியல, கொடுக்க முடியலன்னு தங்கத்தனரசு சொல்லும்போது, சிவில் சமூகமும் மீடியாவும் தமிழ்நாட்டில் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நீங்க நிதிநிலை, தமிழக அரசு நிதிநிலை குறித்து உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள். எப்போ இந்த நிதிநிலை அறிக்கை, நிதி நிலைமை சரியாகும்? ஏன்னா ஒரு பக்கம் நீங்க இஷ்டத்துக்கு இலவசம் அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. கடன் 8 லட்சம் ரூபாய்க்கு 8 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஏறிடுச்சு இல்லையா? உங்களுக்கு நீங்களே திராவிட மாடல் பெருமை பேசிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை சார். உங்க வாயால இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு போது கொடுத்த 1000 ரூபாய் நீ நிறுத்துற, இது வந்து சைன் ஆஃப் திங்ஸ் டு கம். இது ஒரு பேட் ஓமன், இது ஒரு கெட்ட சகுனம். 1000 ரூபாய் நிறுத்துறத சாதாரணமா எடுத்துக்காதீங்க, ஒரு கெட்ட சகுனம். 1000 ரூபாய்ன்றது 2 கோடி கார்டுக்கு தான் நீ கொடுக்க போற. ஏன்னா அரிசி கார்டு 2 கோடி கார்டு எவ்வளோ? 2000. எவ்வளோ? 1000 ரூபாய் 2 கோடி கார்டுக்கு 1000 ரூபாய் எவ்வளோ? 2000 கோடி. ஒரு 2000 கோடி மட்டும் இல்லையா? இல்லைன்னா அப்போ என்ன நிலைமை? அப்போ அவன் சொல்றதும் போக்குவரத்து தொழிலாளி சொல்றதும் உண்மை. அப்போ இன்னும் 2 மாசத்துல
நான் 3 மாசத்துல கஜானா காலி, அரசு ஊழியர் சம்பளத்துக்கு நீங்க கையேந்து திருவோடு ஏந்த போறீங்களா? இல்ல இப்போ மகளிருக்கான 1000 ரூபாய் கொடுக்கறது மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்போ இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு சுமையா வந்து மிகப்பெரிய சுமைங்க. நீங்க கொடுத்த 1000 ரூபாய் வந்து மகளிருக்கான 1000 ரூபாய், அந்த ஸ்கீமே வந்து நம்ம இங்க பேசியிருக்கோம், அந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பேசணும். இது வந்து பொருளாதார ரீதியாக தாக்கு பிடிக்க முடியாத ஸ்கீம். திமுக அரசுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை உண்டாக்கும். இது இவங்க வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னு இவங்க பேசுறாங்க. உண்மையிலேயே இது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு தேவையற்ற ஒரு ஸ்கீம். நீ வந்து மதிய உணவு திட்டம் போடு, ஏன்னா படிச்சுட்டு மாணவர்கள் வருவாங்க. பெண்களுக்கு இலவச சைக்கிள் 10ஆம் கிளாஸ் குழந்தையை கொடு, ஏன்னா அது +2 வரைக்கும் படிக்கிறதுக்கு அது உதவும். கல்லூரி கட்டணத்தை கூட குழந்தைகளுக்கு ரத்து பண்ணு, ஏன்னா அது படிப்பா திரும்ப சமூகத்துக்கு வரும். இந்த 1000 ரூபாய் தூக்கி நீ கொடுக்கறது எங்க போகுது? இது ரொம்ப 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 தவறான ஒரு முடிவு. அதுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நீங்க உங்க வாக்கு வங்கிக்குன்னு அதுலயே நீங்க என்ன பண்ணீங்க, எல்லா மகளிருக்குன்னு சொன்னீங்க. யாரு 2 கோடி மகள் 2 கோடி ரேஷன் கார்டுக்கு சொன்னீங்க எல்லாருக்கும். அதுக்கு பிறகு வந்தோடனே தகுதி உள்ளவர்னு அதுல 50% கட் பண்ணீங்க. இப்போ 1 கோடி பேருக்கு கிடைக்கலன்றதுதான் நியூஸ். 1 கோடி பேருக்கு கிடைச்சது நியூஸ் கிடையாது. அப்போ உங்களுடைய வாக்கு வங்கிக்கு இந்த மாசம் நீ 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்க. இன்னொருத்தருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? அந்த 2000 கோடியை வந்து உன்னால ஏன் வந்து கொடுக்க முடியல? அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டதாக போவதால் நீங்க மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி தமிழ்நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். நான் திரும்பவும் சொல்றேன், இதுல வந்து மற்ற எல்லா பிரச்சனையும் வச்சுங்க. தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து கொடுத்த வாக்குறுதியை மீறின, அதுவும் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் பொறுத்து தான் பண்ண, அதுவே மோசடி, எல்லாம் மோசடி. அதே மாதிரி வந்து நாங்க வந்தோன்னா வந்து கல்வி கடன் ரத்து, அது இது, சரி எல்லாத்தையுமே மறந்துருப்பா. இப்ப எல்லாத்தையும் மறந்துரு. இப்ப நம்ம முன்னால நிற்கக்கூடிய ஒரே கேள்வி, தமிழக அரசின் உண்மையான நிதி நிலைமை என்ன? சீரியஸான கான்வர்சேஷனை கொண்டு போறது நல்லது. எக்ஸாக்ட்லி கிலோ. இதை சீரியஸான கான்வர்சேஷனா தான் இந்த பிரச்சனையை கொண்டு போனோம். 1000 ரூபாய்க்கு ஸ்டாலின் நிறுத்தினதை வந்து குறை சொல்றதோ பாராட்டுறதோ ரெண்டும் வேணாம். எந்த பிரச்சனை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாக்கு வங்கிக்காக எதையும் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல்களுக்கு ஓராண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1000 ரூபாயை ரேஷன் கடைகளுக்கு கொடுப்பதை நிறுத்துகிறது என்றால் அதனுடைய பாரதூரமான விளைவுகள் தெரியாதவர்கள் அல்ல அவர்கள். அப்படியும் அவர்கள் நிறுத்துகிறார்கள் என்றால் நிலைமை மோசமா இருக்கு. அதை மந்திரியே சொல்றாரு, நிதி நிலைமை நெருக்கடியில் இருக்குதுன்னு. சிம்பிள் கொஸ்டின், இந்த நெருக்கடிக்கு யார் காரணம்? இந்த நெருக்கடி எப்போ சரியாகும்? ஆகவே இது குறித்த முழு உண்மைகளை மக்கள் மன்றத்தில் வைக்க ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தயவு செய்து தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை உடனடியாக வெளியிடுங்கள். ஏன்னா நீங்க தான் ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடியோட 4.5 ஆண்டுகால ஆட்சி குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க. இப்போ உங்க 4 ஆண்டுகால ஆட்சி பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க. ஏன்னா இது ரொம்ப தேவை. ஏன்னா உங்க மந்திரியா சொல்றாரு நிதி நெருக்கடி ரொம்ப மோசமா இருக்கு. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல். நன்றி சார்.